இவங்க வந்து அவருக்கு கெடுது, அவர் வந்து போட்டு இது பண்றது ஃபுல்லா பேக் ஃபயர் ஆகுது. அவர் படத்தை விடாம அவர் வந்து இங்க சிபிஐக்குன்றது இத்தனை நாள் இல்லாம படம் ரிலீஸ் ஆனப்ப இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சிபிஐ? 6 மாசமா என்னங்க நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க? சாப்பிட்டு பொங்கல் சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தீங்களா? சொல்லுங்க. நீங்க இவ்வளவு நாள் அவர் கூப்பிட்டு இதை பண்ணாம எலெக்ஷன் வருதுன்னு இவங்களுக்கு ஆட்சி பிடிக்கணுன்றதுக்காக மாத்தி மாத்தி கேம் ஆடுறீங்களே. அப்பெல்லாம் மக்கள்னா முட்டாளா? ஏங்க நாங்கெல்லாம் அவ்வளவு முட்டாளாங்க? இது கூட எங்களுக்கு தெரியாது. அது எனக்கு எப்படிங்க தெரியும்? பொங்கலா மேபி இருக்கலாம், சென்சார் இருக்கலாம். அவாதானே அவெல்லாம் வந்து பொங்கல் சாப்பிட்டு தானே உட்காருவாங்க. பின்னா சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம் பீஃப் பிரியாணி சாப்பிட்டுமா உட்காருவாங்க? பீஃப் பிரியாணி சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு சென்சார் போர்டுல போடுங்க, சிக்கன் பிரியாணி சாப்பிட்றோன்னு தூக்கி சென்சார்ல போடுங்க. ஏன் அவளை மட்டும் உட்கார வச்சிருக்கீங்க? அப்ப அவ தானே பொங்கல் சாப்பிட்றா, அவ தானே சாம்பார் சாதம் சாப்பிட்றா, அவ தானே தயிர் சாதம் சாப்பிட்றா. பீஃப் பிரியாணி சாப்பிட்றோன்னு தூக்கி சென்சார்ல உட்கார வைங்க. அவன் போகட்டு எல்லா ஜாதியிலும் சேர்ந்து எல்லா மதத்தோட சேர்ந்து தூக்கி சென்சார்ல உட்காருவீங்க. நீங்க அவளை மட்டும் பொங்கல் சாப்பிட்றோம் சாம்பார் சாதம் சாப்பிட்றோம் தயிர் சாதம் சாப்பிட்றோம் தூக்கி சென்சார்ல உட்கார வைக்கிறீங்க. அவதான் சொல்லிட்டு மூடுறது கேக்குறானா? நாங்களாம் அப்படி இல்லப்பா, ஆட்சியில யாரை நிக்க வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். மக்கள் சக்தி நாங்க கண்டிப்பா காட்டுவோம். ஒரு விரல் புரட்சி நடக்கும்.